திமுக அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட 10 லட்சம் கோடி பணம் இருக்குது. இதை எடுத்தாலே அதை கடன் அடைச்சிடலாம். இந்த பணத்தை கட்டிங்கன்னா போதும். தங்கமணி, வேலுமணி, வீரமணி இந்த பக்கம் நேரு, காந்தி, சக்கரபாணி, சாரங்கபாணி, சுக்கரபாணி, வேலு. திமுக அதிமுக 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை சார். திமுக அதிமுக 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. வந்த வழி பூராமே அசிங்கமான வழிகள் தான். இதுதானே திட்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஊடகவியலாளர் தான் அந்த தூர்வார கான்ட்ராக்டை வேடு கொடுத்து 200 ரூபாய் எடுத்து மொத்தமாக வீட்டில் வச்சுக்கிட்டான். தலைமைக்கு தெரியாதா சார்? தலைமை கேட்கறது இல்லையா சார்? திருட சொல்றதே தலைமை தான் சார். முதலமைச்சர் வீட்லேயோ அமைச்சர் வீட்லேயோ அதிகார மட்டத்தில் இப்படி நடந்தா சாரி நடக்காது இல்லை. முதலமைச்சருடைய செயலாளராக ஜெயலலிதாவுடைய செயலாளர் இருந்தவர் ஜவஹர் பாபு IAS. அப்ரூவராக மாற முடியாதுங்கிறாரு. அவருக்கு ஐஸ்பாரில் படுக்க வைக்கப்பட்டு அப்ரூவர் ஆக்கப்பட்டார். நான் பகிரங்கமாக சொல்றேன். இறையன்பு என்னை விட்டுருங்க, என்னை ஆளை விட்டுருங்க. அமுதா ஏங்க இதில் நம்ம உள்துறையில் வேலை பார்க்க முடியல, ஏன் ஆளை விடுங்க. ஏன் நேர்மையான அதிகாரி இல்லை? ஏன் பொன்மாணிக்கு வேலை பார்க்க முடியல? ஈஸ்வரமூர்த்தி IPS ஏன் வேலை பார்க்க முடியல? சொல்லுங்க, என்ன ஏன் காரணம்? ஏன் அசராக்காருக்கு வேலை பார்க்க முடியல? சகாய வேலை பார்க்க முடியல? திமுக ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடுன்ற பிறகு அடுத்தடுத்த திட்டங்களை வீடு தேடி போறாங்க. 10 நிமிஷத்தை ஒதுக்குங்கன்னு சொல்றாரு. உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் நேர்மையா நடக்கணும்ன்ற ஒரு கட்டளைகளை முதலமைச்சரே விடுறாரு. அதிமுகவும் பிரச்சாரத்தை பஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சுந்தரா டிராவல்ஸ்ன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களினுடைய பார்வை என்னவா இருக்கிறத தாண்டி பிறக்கக்கூடிய குழந்தை கடனாளியா பிறக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். அதற்கு கட்டியம் சேர்க்கும் வகையில் கிட்டத்தட்ட 9 லட்சம் 10 லட்சம் கோடி தமிழகத்தினுடைய கடன் அப்படின்றது போயிருக்கு சார். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை உருவம் எடுக்கல சார். இது திமுக சொல்லக்கூடிய பதில் என்ன? இது 10, அதாவது திமுக அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட 10 லட்சம் கோடி பணம் இருக்கு. இதை எடுத்தாலே அதை கடன் அடைச்சிடலாம். இந்த அரை நூற்றாண்டு காலமாக மக்களுடைய வரிப்பணத்தை திருடி 10 லட்சம் கோடி வச்சிருக்கா சார். இந்த பணத்தை கட்டிங்கன்னா போதும். தங்கமணி, வேலுமணி, வீரமணி இந்த பக்கம் நேரு, காந்தி, சக்கரபாணி, சாரங்கபாணி, சுக்கரபாணி, வேலு கீடு எல்லாம். திமுக தனிப்பட்ட முறையில் எதிர்க்கட்சி தலைவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சார் தனிமனித தாக்குதலாகவே இருக்கு. எப்படி வந்தார் தெரியுமா எடப்பாடி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இப்போ மேடைகள்ல அவரே அதுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். இப்படிதான் வந்துட்டேன்ல, இனிமே என்னை பார்த்து பயப்படலன்ற மாதிரி கேள்விக்கிறார் சார். இந்த பேச்சுக்கெல்லாம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த சார்? திமுக அதிமுக 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை சார். திமுக அதிமுக 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. வந்த வழி பூராமே அசிங்கமான வழிகள் தான் 2 பேருக்குமே. எல்லாருடைய அரசியலுமே அந்த புற அரசியல் தான், இந்த புற அரசியல் இல்லை. அதை பேசினா நாரி போயிடும். இருந்தாலும் மக்கள் நல திட்டங்கள் மக்களை பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா திமுகவை விட அப்படின்ற மாதிரிலாம் எந்த இடத்துல. அதாவது சார் 20,000 கோடி மகளிர் உரிமை தொகைக்கு கொடுக்குறாங்க. 20,000 கோடியை நீங்கள் இந்த வளர்ச்சிகளுக்கு, அதாவது வளர்ச்சி வேண்டாம், கத்திரிக்காய் வேண்டாம் சார், காவிரி படுகையில் நீரை சேமித்து தூர்வாரி இருந்தால் விவசாயிங்க 3 போகம் விளையும் சார். எத்தனை போகம்? தூரே வாரல சார், தூரே வாரல. ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்பி வச்சிங்கன்னா இந்த தண்ணி ராமநாதபுரத்து வரைக்கும் போகும். எந்த தண்ணி? காவிரி தண்ணி. ஏரி குளம் குட்டையெல்லாம் தேக்கி வச்சிங்கன்னா 65 TMC தண்ணி கடலை கலந்துற சாதாரண விஷயமாங்க. 65 TMC கடலில். அப்போ இதுதானே திட்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஊடகவியலாளர் தான் அந்த தூர்வார கான்ட்ராக்டை வேடு கொடுத்து 200 ரூபாய் எடுத்து மொத்தமாக வீட்டில் வச்சுக்கிட்டான். 200 கோடி தூர்வார பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பணம் செலவிடப்படலை, தூரும் வாரம் எந்த வேலையும் நடக்கிறது இல்லை. மெட்ராஸில் கார்பரேஷனுக்கு வருஷம் 10,000 கோடி ரூபா வருமானம், 8,500 கோடி சொல்லிட்டு போகிறோம். கேட்டால் மத்திய அரசு நிதி கொடுக்கல. இங்கே நீங்கள் பாருங்க, அதாவது ஒவ்வொரு அமைச்சர்களும் ஊதி பெருத்துட்டு போகிறான். தலைமைக்கு தெரியாதா சார்? தலைமை கேட்கறது இல்லையா சார்? திருட சொல்றதே தலைமை தான் சார். மெயின் குற்றவாளிகளே ஊடகங்கள் தான். உண்மையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமல் 75 ஆண்டு காலமாக தடுத்துற மாபெரும் குற்றவாளிகள். சமூக விரோதி போற பத்திரிகை முதலாளியாக இருக்கான் பாருங்க. நம்ம தேவநாதன் ஜெயிலே கிடக்கிறாரு. 500 கோடி ஊழல் பண்ணுறதுக்கு பெரிய தொலைக்காட்சி வின் டிவி. பச்சைமுத்து மாணவர்களை ஏமாற்றி ஜெயிலில் கிடந்தார். கடிதன்னாரா தலைவன் ஆளுக்கு பாருங்க. கல்வி தந்தைகள் இவங்க தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். எம்பியாக வந்தாரா? அப்போது
இது போன்ற சமூக அவலங்களை தடுக்காமல் என்னைக்கு மக்கள்கிட்ட தட்டி கேட்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை வருகிறதோ அப்போ தான் இவர்களெல்லாம் வாளை சுருட்டி கொண்டு இருப்பார்கள். பணம் கொடுத்தா ஓட்டு வாங்கிக்கலான்னு எல்லாம் நினைக்கலாம் சார். பணத்தை கொடுத்தா ஜனநாயகமாவது கத்திரிக்காயாவது. எலெக்ஷன் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது பணம் கொடுத்தாலும் நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக செயல்படக்கூடிய துறைகள்லேயே மிகச்சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் கல்வித்துறையை பற்றி நிறைய தகவல்கள் வருது, பெருமையாக வருது. முன்னாடி இருந்ததை விட அதிகமான மாணவர் சேர்க்கை, காலை உணவு திட்டம்ன்ற மாதிரி நிறைய தகவல் வருது. வளர்ச்சிக்கான அடித்தளம் கல்விதான் அப்படின்றத நோக்கி அவங்க போகிறாங்க. செங்கல்பட்டு பக்கத்தில் மதுராந்தகத்தில் ஃபால் சீலிங்கில் போட்ட காரை பேந்து விழுந்து 4 மாணவர்கள் மேலே தலைமையிலேயே விழுவுது. அடிபட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. என்னடா சரி பழைய கட்டடமா 100 ஆண்டுகள் பழமையானதான்னு சொல்லி பார்த்தா இல்லை, 1 வருஷம் கூட இல்லாத ஒரு 30 லட்ச ரூபா செலவில் கட்டப்பட்ட கட்டடம். இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? 18 கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட ஒரு அட்டையில் கட்டப்பட்ட பாலம் எங்கள் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. எத்தனை கோடி? 18 கோடி பாலம். அது கட்டப்பட்டது செங்கல் சிமெண்ட்டு அல்ல. எதால் கட்டப்பட்டது? காங்கிரீட். அட்டையால் கட்டப்பட்டது. சிமெண்ட்டு செங்கல் காங்கிரீட்டில் கட்டினா, கம்பியில் கட்டினா பாலம் அடிச்சுட்டு போகுமா? போகாது. எதில் கட்டியிருக்காங்க? அட்டையிலேயே கட்டியிருக்கு. எதுவுமே விசாரணை கூட்டிகிட்டு போய் அந்த திருப்பவன மானாமதுரை நிகிதாவனுடைய ஏதோ ஒரு கள்ளக்காதல ஒரு போலீஸ் அதிகாரி, அஜித் குமாருக்கும் நிகிதாவுக்குமான சண்டை, அடிச்சே கொண்டுட்டான். கேட்க நாதி இல்லையே. ஸ்பெஷல் டீம் போகிறான், எஸ்பிக்காக எனக்கு நடந்தே தெரியல எனக்குங்கிறாரு. இது யார்கிட்ட கேட்டாலும் முதலமைச்சர் சாரி கேட்டார்லப்பா அப்படின்றாங்க. முதலமைச்சர் வீட்டில் 25வது இல்லை, நான் என்ன கேட்குறேன், முதலமைச்சர் வீட்லேயோ அமைச்சர் வீட்லேயோ அதிகார மட்டத்தில் இப்படி நடந்தால் சாரி நடக்காது சார். இல்லை, எனக்கு தெரிந்த ஒரு கதை சொல்கிறேன். பெரிய அதிகார மையத்தில் ஒரு பெண்ணை ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் கேலி செய்ததற்காக குண்டஸ்தத்தில் அடைக்கப்பட்டான். அவன் ஸ்டார் ஹோட்டலுக்கு வர்றவன் என்ன யார் வருவா? பஸ் ஸ்டாண்டில் தான் வருவான். அவனும் பிஎம்டபிள்யூ தான் வந்திருப்பான். ஒரு பெரிய அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு பெண்ணை ஒரு 5 நட்சத்திர ஓட்டத்தில் கேலி செய்த காரணத்திற்காக அவன் குண்டஸ்தலத்தில் அடைக்கப்பட்டான். யாருன்னு கேட்டால் பெரிய பூமே வந்துடும். அதிகாரம் படைத்தவர்களுக்கு அதிகாரம் இல்லாதவர்களை அடித்தே கொள்ளலாம். காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில நேர்மையான அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்றதான் டிஎஸ்பி விவகாரம். மயிலாடுதுறை டிஎஸ்பிக்கு நடந்தது. காரை பிடுங்கியிருக்காங்க. இப்போ சமீபத்திய அறிக்கை என்ன வருது அப்படின்னா, இல்லை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்கிறாரு. அவர் வரிசையாக பல விஷயங்கள் சொல்கிறாரு. நான் லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கும்போது, மதுவிலக்கு துறையில் இருக்கும்போது எனக்கு இவ்வளோ திருடன்லாம் வந்தது, நான் ரிப்போர்ட்லாம் அனுப்பிச்சேன், அதுக்காகத்தான் எனக்கு டிரான்ஸ்ஃபரே ஆச்சு, இங்கே வந்து எனக்கு சரியான ஒரு இது இல்லை, எஸ்பி என்ன விரலை காட்டி இப்படிலாம் சொல்கிறாரு, கொஞ்சம் பெண்டாகன்ற நிறைய சொல்கிறாரு, பேட்டிலாம் கொடுக்குறாரு சார். ஒரு பகிரங்கமாக டிஎஸ்பி ரேஞ்சில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு இவ்வளவு திருடன் வருமா? அரசாங்கம் கொடுக்குமா? இல்லை காவல்துறையிலேயே இருக்குமா? அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்குமா? நான் உங்களை இப்போ நினச்சி பரிதாபப்படுறேன் சார். முதலமைச்சருடைய அதான் நான் உங்களை நினச்சி பரிதாபப்படுறேன் சார். முதலமைச்சருடைய செயலாளராக ஜெயலலிதாவுடைய செயலாளர் இருந்தவர் ஜவஹர் பாபு ஐஏஎஸ். ஜெயலலிதாவுடைய தனி செயலாளராக இருந்தவர் ஐஏஎஸ் ஜவஹர் பாபு. ஆட்சி மாறி திமுக வந்தோடனையும் அப்ரூவராக மாற முடியாதுங்கிறாரு. அவருக்கு ஐஸ் பாரில் படுக்க வைக்கப்பட்டு அப்ரூவர் ஆக்கப்பட்டார். நான் பகிரங்கமாக சொல்கிறேன். உண்மை சம்பவம், பொய் சம்பவம். அதாவது நான் தான் ஐஏஎஸ் அதிகாரி பேரை சொல்கிறேன்னா சார், ஐஸ் பாரில் படுக்க வச்சாருங்கிறேன். அப்புறம் உண்மை சம்பவம் பொய் சம்பவமானு பேசிட்டு இருக்கீங்க. அந்த பேரே சொல்றேன். இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம், ஊழலற்ற நேர்மையான ஆட்சி. ஆமாம், பல்லை பிடுங்குகிற ஆட்சி, அஜித் குமார் அடித்துக் கொள்ளப்படுகிற ஆட்சி. இதுதான் நேர்மையான ஆட்சி சார். நேர்மையான ஆட்சின்னு இப்படியெல்லாம் இருக்கும். இவர் சைலேந்திர பாபு என்னை ஆளை விட்டுரு போயிட்டார். அவர் மீது பல புகார் இருக்கட்டும், முடியல. இறையன்பு என்னை விட்டுருங்க, என்னை ஆளை விட்டுருங்க. அமுதா ஏங்க இதில் நம்ம உள்துறையில் வேலை பார்க்க முடியல, ஏன்னா ஆளை விடுங்க. ஏன்? நேர்மையான அதிகாரி அமுதா ஐஏஎஸ். இந்த வெள்ளம் வந்தபோது எங்கே ஆற்றுக்குள்ளே இறங்கி கூவத்துக்குள்ளே இறங்கி எல்லாத்தையும் அந்த அம்மா என்க்ரோச்சிங் பூரா காலி பண்ணிச்சு. ஏன் வேலை பார்க்க முடியல? ஏன் பொன்மாணிக்கு வேலை பார்க்க முடியல? ஈஸ்வரமூர்த்தி ஐபிஎஸ் ஏன் வேலை பார்க்க முடியல? சொல்லுங்கள், என்ன ஏன் காரணம்? ஏன் அசடாக்காருக்கு வேலை பார்க்க முடியல? சகாய வேலை பார்க்க முடியல? நேர்மையான எல்லாம் ஏன் வேலை, ஏன் இந்த அரசாங்கம் ஏன் வேலை வாங்க கொடுக்கல? சகாயத்துக்கு ஏன் கொடுக்கல?
நேர்மையான அரசின் கீழ் நேர்மையான அதிகாரிகள் வேலை பார்க்க முடியவில்லை. அது அப்போ இது நேர்மையான அரசா? இதுக்கு பேர் எப்படி 1,10,000 கோடி மலையை வெட்டி ஏற்றுமதி பண்ண முடியும்? யார்? பிஆர்பி. கார்னட் மணலை பூரா வைகுண்டராஜன் ராஜனுக்கு சொந்தமான கப்பலில் ஏற்றி எல்லா கப்பலும் ஓரந்தல். போர்ட்டு தலைவரை எங்கே வந்து படுத்து கிடக்கிறான்? வைகுண்டராஜன் கெஸ்ட் ஹவுஸில். இதெல்லாம் எப்படிங்க இந்த நாட்டில் நடக்குது? இந்த பக்கம் மழையை காணோம், இந்த பக்கம் மணலை காணோம். இந்த பக்கம் சேகர் ரெட்டி ஆற்றுல மணலை காணோம், ஆற்றுல மணலை காணோம். சேகர் ரெட்டி வலிச்சிட்டு போயிட்டான். இந்த பக்கம் கரிகாலம் வலிச்சிட்டு போயிட்டான். இதெல்லாம் நாடுன்னு என்ன நினைக்கிறீங்களா? அதே போல் அருண் ஒருத்தர் இப்போ போன மாதம் சொல்கிறேன், எங்கள் தாமிரபரணி பட்டாலியனில் காக்கி சட்டை கழட்டி போட்டு போயிட்டார் ஐபிஎஸ் அதிகாரி அருண். இதை கேள்விப்பட்டீங்களா? யார் அந்த சார்? ரவி ராகவேந்திரா. விசாரணை பண்ணுறதுக்கு 3 பெண் உயர் அதிகாரிகள் டார்ச்சர் பண்ணுறாங்க, கேஸை உடனே முடிக்க சொல்லி. தப்பான ஆளும் ரவி ராகவேந்திரா. இவங்கெல்லாம் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பான். அந்த நடுத்தர குடும்பத்தில் வந்து காக்கி சட்டை கழட்டி தூர போட்டு போயிட்டானே சார். இது நல்ல ஆட்சியா? எவ்வளவு கொடுமையாக இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. விசாரணைக்கு போனால் பல்ல புடுங்குறான் சார். மிக்க நன்றி சார். பல கேள்விகள், காரசாரமான பதில்கள். நன்றி, வணக்கம்.